நல்லூரானுக்கு வெடிகுண்டு அச்சுறுத்தல், பலப்படுத்தப்பட்ட பாதுகாப்பு. பூரண கதவடைப்பு, திருகோணமலையில் துண்டு பிரசுரம் விநியோகம். சுமந்திரன் அழைப்பு விடுத்த கடையடைப்பு, தமிழரசின் பிரித்தானிய கிளை கடும் எதிர்ப்பு. இலங்கை அதிர வைக்கும் குற்ற செயல்களின் பின்னணி, அதிர்ச்சியில் அனுர் அரசாங்கம். ஹர்த்தாலுக்கு முழுமையான ஆதரவினை வழங்குவீர், ஆதரித்து இராணுவ பிரசன்னமற்ற சுதந்திர தமிழதாயகம் வேண்டுமென்ற அடிப்படை மனித உரிமை கோரிக்கையை ஓங்கி ஒழிக்கச் செய்ய வேண்டுமென ரவிகரன் கோரிக்கை விடுத்துள்ளார். இலங்கையில் மாறாத கட்டமைப்பு மீறல்கள் பொறுப்புக்கூறல் பொறிமுறையின் அவசியத்தை உணர்த்துகிறது, மீனாட்சி கங்குலி. அரச ஊழியர்கள் தவறு செய்தால் கடும் நடவடிக்கை, விடுக்கப்பட்டுள்ள எச்சரிக்கை. செம்மணி துண்டி முகாம் வரை கைதாகி சித்திரவதைகளில் உயிரிழந்தோர் மணியம் தோட்டத்தில் புதைக்கப்பட்டனர். பல முக்கிய சாட்சியங்களை வழங்குவேன் என்கிறார் மரண தண்டனை கைதி லான்ஸ் கோப்ரல் சோமரத்ன ராஜபக்ச. தொடர்பான விரிவான செய்திகள். நல்லூர் ஆலயத்தில் வெடிகுண்டு உள்ளதாக யாழ் மாநகர சபை முதல்வருக்கு வந்த அனாமரிய தொலைபேசி அழைப்பினால் ஆலய சூழலில் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளது. அதேவேளை குறித்த தொலைபேசி அழைப்பு விசமி ஒருவரின் விசமத்தனமான செயற்பாடு என யாழ் மாநகர முதல்வர் மதுவனி விவேகானந்த ராஜா ஊடகங்களுக்கு தெரிவித்தார். முதல்வருக்கு நேற்றைய தினம் சனிக்கிழமை தொலைபேசி அழைப்பு ஒன்று மேற்கொண்ட நபர் ஒருவர் நல்லூர் ஆலயத்துக்குள் வெடிகுண்டு வைக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். அது தொடர்பில் முதல்வர் போலீசாருக்கு தகவல் வழங்கியதை அடுத்து ஆலய சூழலில் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டது. ஏற்கனவே கடமையில் உள்ள போலீசாருக்கு மேலதிகமாக போலீசார் கடமையில் ஈடுபடுத்தப்பட்டதுடன் போலீஸ் விசேட அதிரடிப்படையினரும் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டனர். அத்துடன் ஆலய சூழலில் உள்ள வீதி தடைகளுக்கு அருகில் சோதனை கூண்டுகள் அமைத்து பொதிகளுடன் வருவோர் மற்றும் சந்தேகத்துக்கு இடமான முறையில் வருவோரை போலீசார் சோதனை செய்தனர். அதேவேளை முதல்வருக்கு வந்த வெடிகுண்டு எச்சரிக்கை தொலைபேசி அழைப்பு தொடர்பிலும் போலீசார் தீவிர விசாரணைகளை முன்னெடுத்துள்ளனர். வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களில் எதிர்வரும் 18ஆம் தேதி திங்கட்கிழமை பூரண கதவடைப்புக்கு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளதை அடுத்து திருகோணமலை நகரிலும் தொண்டு பிரசுர விநியோகம் இடம்பெற்றுள்ளது. குறித்த நிகழ்வு இன்றைய தினம் இடம்பெற்றது. இதனை இலங்கை தமிழரசு கட்சியின் திருகோணமலை இளைஞர் அணி ஏற்பாடு செய்து துண்டு பிரசுரை விநியோகித்துள்ளனர். வடக்கு மற்றும் கிழக்கு மக்களுக்கு எதிராக தொடர்ச்சியாக நிலவும் இராணுவ பிரசன்னத்துக்கும் அதனால் ஏற்படும் பாதிப்புகளுக்கும் எதிர்ப்பு தெரிவித்து பூரண கதவடைப்பு அனுஷ்டிக்கப்பட உள்ளதாக குறித்த துண்டு பிரசுரத்தில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதேவேளை திருகோணமலையில் நடைபெற்ற மற்றொரு துண்டு பிரசுரம் வழங்கும் நிகழ்வில் திருகோணமலை மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் சண்முகம் கோதாசன், திருகோணமலை மாநகர சபை மேஜர் செல்வராசா, திருகோணமலை பட்டினம் சூழலும் பிரதேச சபையின் தவிசாளர் வெள்ளத்தம்பி சுரேஷ்குமார், ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரசின் பட்டணம் சூழலும் பிரதேச சபையின் உறுப்பினர் அப்துல் லதீபர் உள்ளிட்ட பலரும் கலந்து கொண்டு கடைகள் வீதிகளில் துண்டு பிரசுரங்களை விநியோகித்தனர். வடக்கு கிழக்கு தழுவிய கடையடைப்பு போராட்டத்திற்கு இலங்கை தமிழரசு கட்சியின் பிரித்தானிய கிளை ஆதரவை வழங்கவில்லை என இலங்கை தமிழரசு கட்சியின் பிரித்தானிய கிளை தெரிவித்துள்ளது. பிரித்தானியா கிளை வெளியிட்டுள்ள ஊடக அறிக்கையில் இந்த விடயம் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அந்த அறிக்கையில் மேலும் குறிப்பிடப்பட்டது, முத்தையன்கட்டு பகுதியில் இராணுவத்தினரால் படுகொலை செய்யப்பட்ட குடும்பஸ்தர்களுக்கு நீதி கோரி கதவடைப்பு போராட்டத்துக்கு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது. இந்த கதவடைப்பு போராட்டத்துக்கான அழைப்பு முறையான நடைமுறை ஒழுங்குகளை பின்பற்றாமல் விடுக்கப்பட்டுள்ளது. கட்சியின் உட்புற ஆலோசனைகளையும் ஏனைய கட்சிகள், வர்த்தக சங்கங்கள், தொழிற்சங்கங்கள் போன்ற பொது அமைப்புகள், சிவில் சமூக அமைப்புகள் எதனுடனும் கலந்துரையாடாமல் எடுக்கப்பட்ட இந்த தீர்மானம் இலங்கை தமிழரசு கட்சிக்குள் நிலவுகின்ற தன்னிச்சையானதும் சர்வாதிகார போக்கையும் காட்டுகிறது. மேலும் தங்களது தனிப்பட்ட அறிவிப்புக்கு ஆதரவை பெறும் நோக்கில் கட்சியின் பாராளுமன்ற உறுப்பினர்களையும் உள்ளூராட்சி மன்ற உறுப்பினர்களையும் ஊடக சந்திப்பு மற்றும் வர்த்தக சங்க பேச்சுவார்த்தைகளில் ஈடுபட கட்டாயப்படுத்துவது முற்றிலும் ஏற்றுக்கொள்ள முடியாது. இது கட்சியின் கண்ணியத்தை கேள்விக்குள்ளாக்கியுள்ளது. அத்தோடு இன்றைய சூழலில் கதவடைப்பு போராட்டம் என்பது இலங்கை அரசுக்கு எந்தவித அழுத்தத்தையோ பாதிப்பையோ ஏற்படுத்தாது. வடகிழக்குக்குள் தமிழர்கள் மேற்கொள்ளும் கதவடைப்பானது யுத்தத்தால் பாதிக்கப்பட்டிருக்கின்ற தமிழ் மக்களையும் அன்றாட தினக்கூலி தொழிலாளர்களையும் வணிக நிறுவனங்களையும் பாதிப்பதாகவே அமையும். எனவே இவ்வாறான தன்னிச்சையான செயற்பாடுகளை இலங்கை தமிழரசு கட்சியின் பிரித்தானியா கிளை வன்மையாக கண்டிக்கிறது. இனிமேல் இத்தகைய சர்வாதிகார செயற்பாடுகள் இடம்பெறக்கூடாது என்பதை எங்கள் கிளை வலியுறுத்துவதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. நாட்டில் நடந்த துப்பாக்கிச்சூடு, கொலைகள் மற்றும் போதைப்பொருள் வலையமைப்பில் நேரடியாக தொடர்புடைய பல பாதுகாப்பு படையினரின் பெயர்கள் மற்றும் விவரங்களை போலீசார் கண்டுபிடித்துள்ளதாக சிரேஷ்ட போலீஸ் செய்தி தொடர்பாளர் தெரிவித்துள்ளார். ஆபத்தான நபர்கள் தொடர்பில் போலீசார் புலனாய்வு அமைப்புகள் மற்றும் முப்படைகள் தனித்தனியாக உள்ளக விசாரணைகளை ஆரம்பித்துள்ளனர். இராணுவத்தில் இருந்து தப்பி ஓடியவர்கள் இந்த குற்ற செயல்களில் ஈடுபடுவதாக கண்டறியப்பட்டுள்ளது. கட்டளைக்கேற்ப துப்பாக்கிச்சூடு நடத்துதல், பாதாள உலகத்துக்கு துப்பாக்கிகளை வழங்குதல்,
போதைப் பொருள் கடத்தல் ஆகிய குற்றச்செயல்களில் அவர்கள் ஈடுபடுவதாக குறித்த போலீஸ் அதிகாரி குறிப்பிட்டுள்ளார். இது தொடர்பான விசாரணைகள் முடிந்தவுடன் அவர்கள் கைது செய்யப்படுவார்கள் என தெரிவித்துள்ளார். விசேடமாக இலங்கை போலீஸ் மற்றும் இராணுவத்திலிருந்து துப்பாக்கிகள் பல வெளியேற்றப்பட்டுள்ளதுடன் விடுதலை புலிகளிடமிருந்து அரசாங்கம் மீட்ட துப்பாக்கிகளும் பாதுகாப்பு பெட்டகங்களிலிருந்து வெளியேற்றப்பட்டுள்ளதாக போலீஸ் அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். சமீபத்தில் நடந்த பல குற்றங்களுக்கு தகவல் வழங்கியமை தொடர்பிலும் பல பாதுகாப்பு படையினர் தொடர்பில் தகவல் கிடைத்துள்ளதாக செய்தி தொடர்பாளர் மேலும் தெரிவித்துள்ளார். தபால் மற்றும் தொலைத்தொடர்பு அதிகாரிகள் சங்கமும் ஐக்கிய தபால் தொழிற்சங்க முன்னணியும் இன்று மாலை 4 மணி முதல் வேலை நிறுத்த போராட்டத்தில் ஈடுபட உள்ளதாக அறிவித்துள்ளனர். 19 அம்ச கோரிக்கைகளை முன்வைத்து இந்த வேலை நிறுத்தத்தில் ஈடுபட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. பொது நிர்வாக அமைச்சினால் வெளியிடப்பட்டுள்ள சுற்றறிக்கையில் மேலதிக வேலை நேர கொடுப்பனவு வழங்கல் மற்றும் வருகையை பதிவு செய்வதற்கான கைரேகை பதிவு கட்டாயப்படுத்தப்பட்டுள்ளமை என்பனவற்றுக்கு எதிர்ப்பினை வெளியிடுவதாக இந்த சங்கங்கள் சுட்டிக்காட்டியுள்ளன. எவ்வாறு இருப்பினும் இதற்கு எதிர்ப்பினை வெளியிட்டு வேலை நிறுத்தத்தில் ஈடுபடுவது நியாயமற்றது என தபால் மா அதிபர் ரூவன் சத்குமார அறிக்கையொன்றை வெளியிட்டு குறிப்பிட்டுள்ளார். குறித்த சூற்று நிறுவனம் ஒட்டுமொத்த அரசு சேவை ஊழியர்களுக்குமான சம்பள உயர்வு மற்றும் மேலதிக வேலை நேரத்துக்கான உரிமைகளை தெளிவாக குறிப்பிடுகிறது. அந்த வகையில் கடந்த மாதங்களுடன் ஒப்பிடுகையில் தற்போது 40% சம்பளம் மற்றும் ஏனைய கொடுப்பனவுகள் கிடைக்கப்பெறுகின்றன. தற்போது தபால் துறையின் மொத்த செலவினங்கள் 90% சம்பளம் மற்றும் மேலதிக வேலை நேர கொடுப்பனவு உள்ளிட்டவற்றுக்கு ஒதுக்கப்படுகிறது. இவ்வாறான நிலையில் பொதுமக்களை அசௌகரியத்துக்கு உட்படுத்தும் வகையில் தொழிற்சங்கங்கள் ஊழியர்களை தவறாக வழிநடத்தி சீர்குலைக்கும் நடவடிக்கையில் ஈடுபடுவது வருந்தத்தக்கது என தபால் மா அதிபர் தெரிவித்துள்ளார். 3354 துணை அஞ்சல் அலுவலகங்களில் துணை அஞ்சல் அதிகாரிகள் வேலை நிறுத்தத்தில் பங்கேற்க மாட்டோம் என அறிவித்துள்ளதாகவும் இந்த அலுவலகங்கள் தொடர்ந்து வழக்கம் போல் இயங்கும் என்றும் அஞ்சல் சேவைகள் அவற்றின் மூலம் கிடைக்கும் என ருவான் சத்குமார மேலும் தெரிவித்துள்ளார். இருப்பினும் வேலை நிறுத்தம் காரணமாக அஞ்சல் விநியோகம் தாமதமாகலாம் என பொதுமக்களுக்கு அறிவுறுத்தப்படுவதாகவும் இந்த நியாயமற்ற தொழிற்சங்க நடவடிக்கையால் ஏற்படும் ஏதேனும் சிரமத்துக்கு வருத்தம் தெரிவிப்பதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். வடக்கு கிழக்கு தமிழர் தாயகத்தில் அதிகரித்துள்ள ராணுவ பிரசன்னத்திற்கு எதிராக எதிர்வரும் திங்கட்கிழமை இடம்பெறவுள்ள பூரண கருத்தாலுக்கு அனைவரும் ஒத்துழைப்பு நல்குமாறு வன்னி மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் துரைராசா ரவிகரன் அழைப்பு விடுத்துள்ளார். அதேவேளை இராணுவ பிரசன்னமற்ற சுதந்திரமான வடக்கு கிழக்கு தமிழர் தாயகம் வேண்டுமென்ற எமது அடிப்படை மனித உரிமை கோரிக்கையின் சர்வதேச மட்டத்தில் ஓங்கி ஒலிக்கச் செய்வதற்காக அனைவரும் இக்கட்டாலுக்கு பூரண ஆதரவை வழங்க வேண்டும் என பாராளுமன்ற உறுப்பினர் வலியுறுத்தியுள்ளார். வடக்கு கிழக்கு தமிழர் தாயக பரப்பில் அதிகரித்துள்ள இராணுவ பிரசன்னத்துக்கு எதிராக எதிர்வரும் 18ஆம் தேதி இடம்பெறவுள்ள வடக்கு கிழக்கு தழுவிய ஹர்த்தாலுக்கு அனைத்து தரப்பினரும் தமது ஆதரவுகளை வழங்க கூறி வன்னி மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் துரைராசா ரவிகரன் வெளியிட்ட அறிக்கையில் இவ்விடயம் தெரிவிக்கப்பட்டுள்ளது. முல்லைத்தீவு ஒட்டு சுட்டான் பிரதேச செயலாளர் பிரிவில் உள்ள முத்தேன்கட்டு இடதுகரை ஜீவநகர் பகுதியைச் சேர்ந்த 5 இளைஞர்கள் கடந்த 7/8/2025 அன்று முத்தேன்கட்டு பகுதியில் 63வது இராணுவ முகாமைச் சேர்ந்த இராணுவத்தினரால் அழைக்கப்பட்டு மிக கொடூரமாக தாக்கப்பட்டுள்ளார். இராணுவத்தின் குறித்த தாக்குதல் சம்பவத்தை அடுத்து இராணுவ முகாமுக்குள் சென்ற 5 ஒருவரான 32 வயதுடைய ஒரு பிள்ளையின் தந்தை எதிர்மன்ன சிங்கம் கபில்ராஜ் காணாமல் போனார். இந்த நிலையில் இவ்வாறு காணாமல் போயிருந்தவர் கடந்த 9/8/2025 அன்று முத்தேன்கட்டு குளத்திலிருந்து சடலமாக மீட்கப்பட்டார். இதனைத் தொடர்ந்து இடம்பெற்ற விசாரணைகளை அடுத்து கடந்த 9/8/2025 மேஜர் தரத்திலான இராணுவ அதிகாரி ஒருவர் உட்பட 5 இராணுவத்தினர் போலீசார் கைது செய்யப்பட்டு நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்டதை அடுத்து இராணுவத்தினர் 2 விடுவிக்கப்பட்டதுடன் 3 இராணுவத்தினர் எதிர்வரும் 19ஆம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளனர். குறித்த இராணுவ தாக்குதல் சம்பவமும் அதன் பின்னர் குடும்பஸ்தர் ஒருவர் காணாமல் போய் குளத்திலிருந்து சடலமாக மீட்கப்பட்ட சம்பவத்தின் பின்னணியில் இராணுவத்தின் முறையற்ற செயற்பாடுகள் முல்லைத்தீவு மாவட்டத்தில் மிதமிஞ்சிய இராணுவமயமாக்கவுமே காரணமாக அமைந்துள்ளது. குறிப்பாக இராணுவத்தினர் தேவையற்ற விதத்தில் அப்பகுதி இளைஞர்களுடன் நெருக்கமான தொடர்புகளை பேணி வந்துள்ளனர். அத்தோடு அப்பகுதி மக்களின் வறுமை நிலையை பயன்படுத்தி இளைஞர்களை முறைகேடான சட்டவிரோத செயற்பாடுகளுக்கு இராணுவத்தினரே தூண்டிவிட்டுள்ளதுடன் சட்டவிரோத செயற்பாடுகளுக்கும் பயன்படுத்தி வந்துள்ளதாக குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. அந்த வகையில் இராணுவத்தினரால் அப்பகுதி இளைஞர்களுக்கு இராணுவ முகாமில் உள்ள பொருட்கள், தளபாடங்கள், எரிபொருள் என்பனவற்றுடன் இராணுவத்தினரால் காட்டு மிருகங்கள் வேட்டையாடப்பட்டு இப்பகுதி இளைஞர்களிடம் விற்பனைக்காக வழங்கப்பட்டு வந்ததாகவும் அப்பகுதி மக்களாலேயே எமக்கு முறையிடப்பட்டது. இவ்வாறு இளைஞர்களுக்கு வழங்கப்படும் பொருட்களுக்கு மாற்றீடாக போதைப் பொருட்களை பெற்றுத்தருமாறு 63வது இராணுவ முகாம் இராணுவத்தினர் அப்பகுதி இளைஞர்களை தூண்டிவிட்டுள்ளனர். இவ்வாறான இராணுவத்தினரின் முறையற்ற செயற்பாடுகள் தொடர்பாளர்களின் பின்னணியிலேயே இந்த தாக்குதல் சம்பவமும் அதன் பின்னரான குடும்பஸ்தர் ஒருவரின் படுகொலை சம்பவமும் பதிவாகியுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இலங்கையில் கடந்த கால மனித உரிமை மீறல்களுக்கு வழிவகுத்த கட்டமைப்பு ரீதியான காரணிகள் இன்றும் தொடர்வதை ஐக்கிய நாடுகள் சபையின் சமீபத்திய மனித உரிமைகள் அறிக்கை சுட்டிக்காட்டியுள்ளதாக மனித உரிமைகள் கண்காணிப்பகத்தின் ஆசிய பிராந்தியத்திற்கான பிரதி பணிப்பாளர் மீனாட்சி கங்குலி தெரிவித்துள்ளார். இந்த அறிக்கை ஐநா மனித உரிமைகள் பேரவையின் கண்காணிப்பு மற்றும்
பொறுப்புக்கூறல் செயற்திட்டத்தின் அவசியத்தை மீண்டும் உறுதிப்படுத்துவதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். எதிர்வரும் செப்டம்பர் மாதம் ஜெனீவாவில் நடைபெறவுள்ள ஐநா மனித உரிமை பேரவையின் கூட்டத்தொடரை முன்னிறுத்தி வெளியிடப்பட்டுள்ள இந்த அறிக்கை இலங்கையின் மனித உரிமை நிலை குறித்து ஒரு கவலைக்குரிய சித்திரவதையை முன்வைப்பதுடன் சர்வதேச சமூகம் ஏன் இலங்கை விடயத்தில் தனது கண்காணிப்பை தளர்த்தக்கூடாது என்பதற்கான ஒரு எச்சரிக்கை மணியாகவும் உள்ளது. ஐநா அறிக்கை குறிப்பிடும் கட்டமைப்பு ரீதியான காரணிகள் என்பது தற்காலிக பிரச்சினைகள் அல்ல, மாறாகவே நாட்டின் நிர்வாக சட்டம் மற்றும் பாதுகாப்பு இயந்திரங்கள் ஆழமாக வேரூன்றியுள்ள நீண்டகால பிரச்சினைகளாகும். சர்வதேச கண்டனங்கள் இருந்த போதிலும் தன்னிச்சையான கைதுகளுக்கும் சித்திரவதைகளுக்கும் வழிவகுக்கும் பயங்கரவாத தடை சட்டம் இன்னும் முழுமையாக நீக்கப்படவில்லை. போர்க்குற்றம் மற்றும் பாரிய மனித உரிமை மீறல்களில் ஈடுபட்டதாக குற்றம் சாட்டப்பட்ட இராணுவம் மற்றும் போலீஸ் அதிகாரிகள் மீது நம்பகரமான விசாரணைகளின்றி அவர்கள் தொடர்ந்தும் பதவிகளில் நீடிக்கப்பட்டுள்ளனர். மேலும் கடந்த கால மீறல்களுக்கு பொறுப்பானவர்கள் நீதியின் முன் நிறுத்துவதற்கான முயற்சிகள் இல்லாமை மற்றும் உள்நாட்டு நீதி பொறிமுறைகள் தோல்வியடைந்தது என்பது சர்வதேசத்தின் தலையீட்டை வலியுறுத்தியுள்ளது. மனித உரிமை கண்காணிப்பகத்தின் ஆசிய பிராந்தியத்துக்கான பிரதிபலிப்பாளர் குறிப்பிடும் ஐநா உயர்ஸ்தானிகரின் பொறுப்புக்கூறல் செயற்திட்டம் என்பது இலங்கையில் இடம்பெற்றதாக கூறப்படும் பாரிய மீறல்கள் தொடர்பான ஆதாரங்களை சேகரித்து பாதுகாத்து பகுப்பாய்வு செய்யும் ஒரு சர்வதேச பொறிமுறையாகும். இலங்கை இத்தகைய சர்வதேச பொறிமுறைகளை தொடர்ச்சியாக நிராகரித்து நாட்டின் இறமையில் தலையிடுவதாக குற்றம் சுமத்தியுள்ளது. ஆகவே எதிர்வரும் ஜெனீவா கூட்டத்தொடரில் இலங்கைக்கு எதிரான ஒரு புதிய தீர்மானத்தின் மூலம் பொறுப்புக்கூறல் செயற்திட்டத்தை மேலும் வலுப்படுத்தவும் அதன் ஆயுட்காலத்தை நீடிக்கவும் சர்வதேச சமூகம் முன்வர வேண்டுமென கோரிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. 2025 ஆகஸ்ட் 14 முதல் 18 வரை கொழும்பில் நடாத்தப்படுகின்ற இலங்கை இந்திய கடற்படை பயிற்சியின் 12வது பதிப்பில் ஏவுகணையை கொண்ட இந்திய கடற்படை கப்பல்களான INS ராணா மற்றும் INS ஜோதி ஆகியன பங்கேற்கின்றன. 2005ஆம் ஆண்டு கருத்தாக்கம் செய்யப்பட்ட இரு நாடுகளுக்கு இடையிலான கடல்சார் பயிற்சிகளுக்காக இந்த கப்பல்களை கொழும்புக்கு வந்துள்ளன. 2005ஆம் ஆண்டு கருத்தாக்கம் செய்யப்பட்ட ஜிலினெக்ஸ் 25 என்ற பயிற்சிகளுக்காக இந்த கப்பல்கள் இலங்கை வந்துள்ளன. இந்த பயிற்சி இயங்குதன்மை, கடல்சார் ஒத்துழைப்பு மற்றும் சிறந்த நடைமுறைகளை பரிமாற்றிக் கொள்வதை நோக்கமாக கொண்டுள்ளது. இந்த பயிற்சி இயங்குதன்மை, கடல்சார் ஒத்துழைப்பு மற்றும் சிறந்த நடைமுறைகளை பரிமாற்றிக் கொள்வதை நோக்கமாக கொண்டுள்ளது. முன்னதாக இந்த திட்டத்தின் கீழ் கடந்த வருட பயிற்சி 2024 டிசம்பர் 17 முதல் 20ஆம் தேதி வரை இந்தியாவின் விசாகப்பட்டினத்தில் நடத்தப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. தவறு செய்யும் அரசு ஊழியர்கள் யாராக இருந்தாலும் அவர்களுக்கு எதிராக கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று பிரதியமைச்சர் சுனில் வட்டகலை எச்சரித்துள்ளார். தனியார் வானொலி ஒன்றின் அரசியல் நிகழ்ச்சி ஒன்றில் கலந்து கொண்டு கருத்து வெளியிடும் போது பொதுமக்கள் பாதுகாப்பு பிரதி அமைச்சர் சுனில் வட்டகல மேற்கண்டவாறு தெரிவித்துள்ளார். தொடர்ந்தும் கருத்து வெளியிட்ட அவர், போலீஸ் திணைக்களத்தில் தற்போதைக்கு 21,000 வெற்றிடங்கள் நிலவுகின்றது. ஆயினும் அதனை கருத்தில் கொள்ளாது தவறு செய்த 300 போலீசார் பணியிடை நீக்கம் செய்யப்பட்டுள்ளனர். அதேபோன்று தவறு செய்யும் அரசு ஊழியர்கள் எவராக இருப்பினும் அவர்களுக்கு எதிராக கடும் நடவடிக்கை மேற்கொள்ளப்படும். அரசியல்வாதிகள், அதிகாரிகள், பொதுமக்களை இணைக்கும் செயற்திட்டம் ஒன்று விரைவில் நடைமுறைப்படுத்தப்படும் என பிரதி அமைச்சர் சுனில் வட்டகல தெரிவித்துள்ளார். அரசாங்கம் எதிர்க்கட்சியில் அங்கத்துவம் வகித்த போது தேர்தல்கள் தாமதிக்கப்படுவதற்கு கடும் எதிர்ப்புகளை வெளிப்படுத்தியிருக்கிறது. ஆனால் அவர்களின் ஆட்சியில் மாகாண சபை தேர்தல் காலம் தாழ்த்தப்பட்டுக் கொண்டிருக்கிறது என ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி தலைமையிலான ஐக்கிய சுதந்திர முன்னணி தெரிவித்துள்ளது. அரசாங்கம் அதன் 3/2 பெரும்பான்மையை பயன்படுத்தி மாகாண சபை தேர்தலை விரைவில் நடத்துவதற்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அந்த கட்சி வலியுறுத்தியுள்ளது. உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் ஐக்கிய சுதந்திர முன்னணியும் போட்டியிட்டு வெற்றி பெற்றவர்களுக்கான கருத்தரங்கு கொழும்பில் உள்ள சுதந்திர கட்சி தலைமையகத்தில் நேற்று நடைபெற்ற போது அதில் கலந்து கொண்ட பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து வெளியிட்ட முன்னாள் அமைச்சர்கள் இவ்வாறு தெரிவித்தனர். ராஜாங்க அமைச்சர் லசந்த அழகியவண்ண தற்போதைய அரசாங்கம் எதிர்க்கட்சிகளில் அங்கத்துவம் வைத்த போது தேர்தல்கள் தாமதிக்கப்படுவதற்கு கடும் எதிர்ப்புகளை வெளிப்படுத்தியிருக்கிறது. பாரிய ஆர்ப்பாட்டங்களையும் நடத்தியிருக்கின்றது. ஆனால் தற்போது அவர்களுக்கு அதிகாரம் கிடைத்திருக்கின்றது. எனவே அந்த அதிகாரத்தை பயன்படுத்தி விரைவில் மாகாண சபை தேர்தலை நடத்த முடியும். எதிர்க்கட்சிகள் என்ற ரீதியில் இதனையே நாம் அரசாங்கத்திடம் வலியுறுத்துகிறோம். 5 ஆண்டுகளுக்கு தேசிய மக்கள் சக்திக்கு மக்கள் ஆணையை வழங்கி இருக்கின்றன. தேர்தலுக்கு முன்னர் வழங்கப்பட்ட வாக்குறுதிகளை எந்த அளவுக்கு அரசாங்கம் நிறைவேற்றியிருக்கிறது என்பதை மக்கள் சிந்திக்க வேண்டும். எவ்வாறு இருப்பினும் அரசாங்கத்துக்கு ஆதரவளித்த பெரும்பாலான மக்கள் முன்னர் கொண்டிருந்த நம்பிக்கையை தற்போது இழந்துள்ளனர். இதுவே யதார்த்தமாகும். முன்னாள் அமைச்சர் அனுப்பிரியாசன யாப்பா, மாகாண சபை தேர்தல் நாட்டுக்கு அவசியமான ஒன்றாகும். பல ஆண்டுகள் இந்த தேர்தல் காலம் தாழ்த்தப்பட்டு கொண்டிருக்கிறது. மாகாண சபை தேர்தலை நடத்துவதற்கு இதுவே சிறந்த காலம் என எண்ணுகின்றோம். எதிர்க்கட்சிகள் மீது மக்கள் கொண்டுள்ள நம்பிக்கையும் அரசாங்கத்தின் மீது மக்களுக்கு ஏற்பட்டுள்ள அதிருப்தியையும் இதன் மூலம் தெரிந்து கொள்ளலாம். கோட்டபய ராஜபக்சவும் 3/2 பெரும்பான்மையுடன் ஆட்சி அமைத்தார். ஆனால் 2 ஆண்டுகளில் அவரது ஆட்சி வீழ்ச்சியடைந்தது. எனவே 3/2 பெரும்பான்மை இருந்தாலும் நாட்டின் பொருளாதார ஸ்திரத்தன்மையை அனைத்தையும் தீர்மானிக்கிறது என தெரிவித்துள்ளார். சுசில் பிரேமஜேந்திர தொடர்பாக தெரிவிக்கையில், புதிய அரசியல் சக்தி ஒன்று ஆட்சி அமைத்துள்ள நிலையில் ஓராண்டுக்குள் அந்த ஆட்சியை கவிழ்ப்பதற்கு
திட்டமிடுவது பொருத்தமற்றது. அவ்வாறான முயற்சிகளை எதிர்க்கட்சிகள் எடுக்கவில்லை. தேசிய மக்கள் சக்தி நம்பிக்கையை வைத்து அவர்களை தெரிவு செய்திருக்கிறார்கள். எனவே அவர்களுக்கான சந்தர்ப்பத்தை வழங்க வேண்டும். எவ்வாறு இருப்பினும் எதிர்கால அரசியலை கருத்தில் கொண்டு சகல எதிர்க்கட்சிகளையும் ஒரே அணியாக ஒன்று திரட்டும் செயற்பாடுகளை நாம் தற்போது முன்னெடுத்து வருகிறோம் என தெரிவித்துள்ளார். கிருஷாந்தி குமாரசாமி படுகொலை வழக்கில் பிரதான குற்றவாளியாக நீதிமன்றத்தினால் தீர்ப்பளிக்கப்பட்டுள்ள லான்ஸ் கோப்ரல் சோமரத்ன ராஜபக்ச 1996களில் செம்மணி முதல் துண்டி முகாம் வரை சகல சோதனை சாவடிகளிலும் மக்கள் கைது செய்யப்பட்டதுடன் சித்திரவதை கூடங்களில் உயிரிழந்தவர்களின் சடலங்கள் மணியம் தோட்டத்தில் புதைக்கப்பட்டதாக தெரிவித்துள்ளார். அண்மையில் கண்டறியப்பட்டு அகழ்வு பணிகள் முன்னெடுக்கப்பட்ட செம்மணி சுத்துப்பாத்தி மனித புதைகுழியில் 141 மனித எச்சங்கள் கண்டறியப்பட்டிருக்கும் நிலையில் 1996களில் செம்மணி முகாம் துண்டி முகாம் வரை இடம்பெற்ற கைதுகள், படுகொலைகள் மற்றும் சடலங்கள் புதைக்கப்பட்ட இடங்கள் தொடர்பில் மரண தண்டனை கைதியான சோமரத்ன ராஜபக்ச முக்கிய வெளிப்படுத்தல்களை செய்துள்ளார். அவரது வெளிப்படுத்தல்களின் முதற் பகுதியாக கிருஷாந்தி குமாரசுவாமி படுகொலை மற்றும் செம்மணி மனித படுகொலை தொடர்பில் இதனூடாக வெளிப்படுத்துகிறேன். கடந்த ஜூலை மாதம் ஜனாதிபதிக்கு அனுப்பி வைக்கப்பட்ட கடிதத்தில் மேலதிகமான விடயங்களை யாழ் மக்கள் உள்ளடங்களாக ஒட்டுமொத்த தமிழர்களுக்கும் தெளிவாக தெரிந்து கொள்ளும் பொருட்டு இதனை வெளிப்படுத்துவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் 1988ஆம் ஆண்டு கொழும்பு மேல் நீதிமன்றத்தில் இடம்பெற்ற வழக்கு விசாரணையில் செம்மணி மனித படுகொலை தொடர்பில் வெளிப்படுத்திய போது அவை நீதிமன்றத்தால் ஏற்றுக்கொள்ளப்படவில்லை. இருப்பினும் கடவுளும் இயற்கையும் அவை உண்மை என்பதை நிரூபித்துள்ளன. 1998ஆம் ஆண்டு எனக்கு மரண தண்டனை தீர்ப்பு விதிக்கப்பட்டதன் பின்னர் எனது கூட்டு தொடர்பில் முன்னாள் ஜனாதிபதி சந்திரிகா பண்டாரநாயக்க குமாரதுங்க, முன்னாள் அமைச்சர் ஜெயராஜ் பெர்னாண்டோ பிள்ளை ஊடாக சிறைச்சாலை அதிகாரியான நாமல் பண்டார் என்ற அதிகாரி மூலம் எனக்கு கடிதம் ஒன்றை அனுப்பி வைத்தார். அக்கடிதம் அமைச்சராலே எழுதப்பட்டது. நான் மேல் நீதிமன்றத்தில் கூறிய விடயம் கோபத்தில் கூறப்பட்டது எனவும் அதனை வாபஸ் பெற்றுக் கொள்ளுமாறும் அக்கடிதத்தில் குறிப்பிடப்பட்டிருந்தது. நான் அந்த கடிதத்தை வாசித்தேன். பின்னர் இலங்கை மனித உரிமைகள் ஆணைக்குழுவிடம் அதனை கையளிப்புக்குரிய நடவடிக்கைகளை மேற்கொண்ட போது அந்த அதிகாரி கடிதத்தை வாசித்துவிட்டு திருப்பி தாருங்கள் என்றார். நான் அந்த கடிதத்தை திருப்பி கொடுப்பதற்கு மறுத்த போது அவர் உள்ளிட்ட அதிகாரிகள் குழுவினர் என்னை மிலேச்சத்தனமாக தாக்கிக் கொள்ள முற்பட்டனர். இருப்பினும் அங்கிருந்து ஏனைய சிறை கைதிகளின் தலையீட்டால் அம்முயற்சி தோல்வியடைந்தது. அதிகாரிகளுக்கு எதிராக மனித உரிமை ஆணைக்குழுவில் வழக்கு தொடர்ந்த போதும் அதற்கு என்ன நேர்ந்தது என எனக்கு தெரியாது. 1999ஆம் ஆண்டு குமார் பொன்னம்பலத்தை போகம்பரை சிறைச்சாலையில் சந்தித்த போது கடந்த ஜூலை மாதம் 9ஆம் தேதியன்று ஜனாதிபதிக்கு அனுப்பி வைத்த கடிதத்தில் குறிப்பிட்ட விடயங்களை அவரிடம் தெரிவித்ததாக குறிப்பிட்டுள்ளார். இத்துடன் ஜெஃப்னக்லரியின் மதிய நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. மேலதிக செய்திகளை அறிந்து கொள்ள www.jeffnaglery.lk என்ற இணையதளத்தினூடாக இணைந்து கொள்ளுங்கள்.